நம்முடைய வாழ்க்கையில் சபை நமக்கு மிகவும் அவசியமானது. நமக்கென்று ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்துருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பேர் வச்சிருக்கிறோம். சுவிசேஷ எழுப்பது திருச்சபைன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறோம். இது நமக்கு மாத்திரமல்ல, இது போல உலகத்தில் எங்கெல்லாம் ஆண்டோட நாமத்தை கூடி வருகிறார்களோ, ஜனங்கள் ஆண்டோட நாமத்தை தொழுது கொள்வதற்காக கூடி வருகிறார்களோ, அங்கெல்லாம் அவரவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு ஒரு பெயரை வைத்து ஒரு சபை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி கூடி வருகிறது திருசபை. இதே நேரத்தில் சபை என்று சொன்னால் இன்னொரு வகையில் நாம் அர்த்தம் கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன், அந்த நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நமக்கு சொந்தமாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ளாக அந்த இயேசுக்கும் நமக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம், அது விசுவாசத்தினால, நம்பிக்கையினால, அவருக்கு கீழ்ப்படுகிறதுனால, அல்லது அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியத்திலிருந்து இருக்கின்ற அந்த கம்யூனிகேஷன், அந்த தொடர்புக்கு தான் உண்மையான சபை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த கட்டம் இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது, தேவன் நம்மை உண்டாக்கினார், நம்ம எல்லாரையும் உண்டாக்கினார். உண்டாக்குனது அவரு என்ன சொல்றாருன்னா, ஏன் நம்மளை உண்டாக்குனார்னா, நமக்குள்ளே அவர் வாசமா இருந்து நமக்குள்ளே அவர் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். நம்மளை தேவன் இந்த உலகத்தில் சிருஷ்டித்ததே, அவர் நம்மை உருவாக்கினது நோக்கமே நமக்குள்ள அவர் வாழ வேண்டும், நமக்குள்ளே ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுதான். அதனால்தான் நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது வசனத்தில் சொல்லுது, நீங்களே என்னுடைய ஆலயம், நீங்களே என்னுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது சபை என்பதில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன என்று சொன்னால், ஒருவேளை நம்ம மாம்சீகமாக கூடி வருகிற நேரத்தில் நமக்கென்று ஒரு கூடி வருவதற்கு ஒரு இடம் வேணும், ஒரு ஐக்கியம் வேணும், நம்ம ஒரு புரிதலோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது உலக பிரகாரமான ஒரு பெயர்களை வைத்து நம்ம சபையை கூடி வருது. அடுத்தது கிறிஸ்துக்குள்ளே நம்ம வாழ்வதும், ஒரு கிறிஸ்துக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பில் ஒரு சபை என்ற உறவில் தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவ சரீரத்தில் நாம் ஒரு சபையாக அங்கமாக இருக்கிறோம். அந்த முக்கியமானது என்னன்னு கேட்டால், தேவன் நோக்கம் நமக்குள்ளே அவர் வாசமாக இருந்து நம்மை அவர் வழிநடத்துவதற்காக, நமக்குள்ளே ஜீவிப்பதற்கு நம்மளை பரிசுத்த ஆலயமாக அவர் நியமித்திருக்கிறார். இதை தான் எல்லாருமே, எந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும், இயேசுவை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கை தான் மிகவும் அவசியமானது. இந்த தெளிவு எல்லா மக்களுக்கும் வேணும். நம்ம வேதத்தை வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வரும், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிகள் இருக்கணும். எப்பவுமே நம்ம குழந்தைகளை போல இருந்துக்கூடாது. ஏன்னா குழந்தைகளாகவே இருந்துட முடியாது. ஒரு குழந்தை உலகத்தில் இருக்குதுன்னா அது அப்படியே குழந்தையாக இருந்துடாது. அது பால் உண்ணுவதை விட்டு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல சாதாரணமான ஆகாரங்களை புசித்து, அதுக்கப்புறம் நல்ல பலமுள்ள ஆகாரங்களை அது புசித்து நல்ல வளர்ந்து வளர்ச்சி பெற்று அது ஒரு சிறுவனாக, வாலிபனாக, ஒரு நல்ல ஒரு வயதுள்ள ஒரு, அதாவது நடுநிலைக்குரிய ஒரு மனிதனாக, அதுக்கப்புறம் ஒரு வயதானவனாக, முதியவனாக, இப்படி வளர்வதற்கு தான் இந்த உலகத்தில் நம்முடைய வளர்ச்சிகள் உண்டு. இதில் யாருமே ஒரு குழந்தையாகவே இருந்துட முடியாது. பால் ஊன்ற அது குழந்தை போல, பிறந்தது போல இருந்துட முடியாது. அதுபோல் விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைகளில் நாம் ஆரம்பத்தில் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோமே, அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு பிறகு படிப்படியாக ஸ்டெப் பை நம்ம என்ன பண்ணுறோம், ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம வளர்ந்து முன்னேறி வருகிறோம். அந்த வளர்ச்சியை தான் நம்ம இறுதி மட்டும் நம்மளை நிலை நிறுத்தி கிறிஸ்து வரும்படியான நாளில் நம்மை ஆயத்தப்படுத்தி, இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால கிறிஸ்தவர்களாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய ஜீவனத்தில் சபை என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த 3 வகையான நிலையில நம்முடைய சபையினுடைய அந்த தொடர்பு நிலை அல்லது நம்பிக்கை, விசுவாசம் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி வரணும். அதனால ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி ஜீவிப்பதற்காக தான்
இந்த தேவனாய் கர்த்தர் நமக்குள்ள அவர் வாசம் செய்வதற்கு தான் நம்மள இந்த உலகத்தில் படைத்தார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பது நீங்க அறியாமல் இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி அங்க வரும். அப்போ உண்மையாக நம்முடைய சபையின் அனுபவங்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், சபைக்குரிய நிலையில நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை தேவன் நம்மை ஆலயமாக ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருப்பதற்கு நம்மை அவர் ஆலயமாக உருவாக்கினார். நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு ஆவியானவராய் நமக்குள்ளே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை வைத்து தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதலாக வளர்த்து கொள்ளணும். கடைசியாக 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதே 1 கொரிந்தியர்ல 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் ஆமென் சுயாதீனர்களாயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் ஒரே மனம், ஒரே ஒற்றுமை, ஒரே ஐக்கியம், எல்லாரும் ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவியானவர், அது அவைகளாலே நம்ம தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணி சபையாகிய நம்முடைய சபை சரீர பிரகாரமான கூடி வருகிற சபையானாலும் சரி, நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்ம தொடர்பில் இருக்கிற ஐக்கியத்தின் அந்த சபைக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை கர்த்தர் ஆலயமாக ஏற்படுத்தி நமக்குள்ள வாசமாக செய்கிற அந்த உன்னதமான அந்த மேலான நிலைமையில இருந்தாலும் சரி, இவைகளில் நாம் என்ன செய்யணும்? ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு நம்ம முன்னேறி செல்கிறவராக அதாவது பூர்ணமாகும்படி கடந்து போவோம். அதாவது நம்ம போடப்பட்ட அஸ்திபாரமே மீண்டும் போடப்படாமல் அவைகளெல்லாம் நம்ம விட்டு நம்ம பூர்ணராகும்படி கடந்து போகும்படி பூர்ணக்குரிய அந்த வளர்ச்சிகளை நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் அதன்படி செய்வதுதான் கர்த்தருடைய அதை வழிநடத்துதலுக்குரிய மனுஷர்கள், சபைக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் நாம் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.